ஓம் சாந்தி. 16/3/2024 சாக்கார முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, ஞானத்தின் டிபார்ட்மெண்ட், யோகத்தின் டிபார்ட்மெண்ட் தனிப்பட்டது. ஞானத்துடைய துறை வேற, யோகத்தினுடைய இந்த சப்ஜெக்டே வேற. யோகாவின் மூலம் ஆத்மா சத்தோ பிரதானமாகிறது. யோகத்திற்கு தனிமை அவசியமானதாகும். ஆனால் ஞானம் கேட்குறதுக்கு கூட்டத்திலிருந்து கூட நம்ம ஞானத்தை கேட்டுக்கலாம். கேள்வி: நிலையான நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? நிலையான நினைவில் இருப்பதற்கான ஆதாரம் என்ன? பதில்: உங்களிடம் என்னவெல்லாம் இருக்கின்றனவோ அவைகளை மறந்துவிடுங்கள். சரீரமும் நினைவிற்கு வரக்கூடாது. அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் ஈடுபடுத்துங்கள். இதுதான் முயற்சியாகும். இந்த அர்ப்பணத்தின் மூலம் நினைவு நிலையானதாக இருக்கும். குழந்தைகளாகிய நீங்கள் மிகவும் அன்பாக தந்தையை நினைவு செய்தால் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கும். சக்தி, அதாவது பாபாவும் கூட சக்தியை கொடுப்பார், கரண்ட் கொடுப்பார். சக்தியின் மூலம்தான் ஆயுள் அதிகரிக்கும். ஆத்மா ஆரோக்கியமானதாக ஆகிவிடும். ஓம் சாந்தி. யோகா மற்றும் ஞானம் 2 விஷயங்களாகும். தந்தையிடம் இந்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள் உள்ளன. அதனை குழந்தைகளுக்கு கொடுக்கின்றார். தந்தையை யார் அதிகமாக நினைவு செய்கிறார்களோ அவர்களுக்கு சக்தி கிடைக்கும். ஏனெனில் நினைவின் மூலம் நினைவு கிடைக்கிறது. இது நியமமாகும். நினைவின் மூலமாகத்தான் நினைவு கிடைக்கும். நம்ம பாபாவை நினைக்கிறப்போ பாபா நம்ம நினைப்பாரு. இது நியமமாகும். ஏனெனில் முக்கியமானது நினைவாகும். ஞானம் அதிகமாக இருப்பதால் நினைவிருக்கிறது என்று கூற முடியாது. ஞானத்தின் துறையே தனிப்பட்டது. யோகா என்பது மிகப்பெரிய பாடமாகும். ஞானம் அதைவிட குறைந்ததாகும். ஆனால் யோகா செய்வதற்கு நிச்சயமாக ஞானம் தேவை. யோகாவின் மூலம் ஆத்மா சத்தோ பிரதானமாக ஆகிவிடும். குழந்தைகளே, உலகத்தில் தெரியாமல் இப்படி சொல்கிறார்கள். பகவான் சுகத்தையும் துக்கத்தையும் அனைத்தையும் அவர்தான் தருகிறார் என்று கூறிவிடுகின்றனர். பிறகு அவரை சர்வவியாபி என்றும் கூட கூறிவிடுகின்றனர். ஆனால் சுகம் துக்கம் தனிப்பட்டதாகும். நாடகத்தை அறியாத காரணத்தினால் எதையும் புரிந்து கொள்வது கிடையாது. தந்தை சுகமான உலகத்தை ஸ்தாபனை பண்ணியிருந்தார். குழந்தைகள் அசுத்தமான காரணத்தினால துவாபரிகத்திலிருந்து துக்கத்தை அனுபவிக்க ஆரம்பிச்சிட்டோம். இந்த ஒரு நாடகத்தை அறியாத காரணத்தினால் எதையுமே புரிந்து கொள்வதில்லை. இவ்வளவு ஆத்மாக்கள் ஒரு சரீரத்தை விட்டு மற்றொன்றை எடுக்கிறது என்பதை நீங்கள் மட்டுமே அறிவீர்கள். சத்தியுகத்தில் நீங்கள் ஆத்ம அபிமானியாக இருந்தீர்கள் என்று கூற மாட்டீர்கள். மற்றவர்களுக்கு சக்தி கொடுக்க வேண்டுமெனில் இரவும் விழித்திருங்கள். அதிகாலையில் எழுந்து எந்த அளவிற்கு தந்தையை நினைவு செய்வீர்களோ அந்த அளவிற்கு கவர்ச்சி ஏற்படும். பாபாவும் லைட் கொடுப்பார். குழந்தைகளுக்கு சக்தி கொடுப்பதுதான் தந்தையின் காரியமாகும். அதிகமாக சக்தி கொடுக்க வேண்டியிருக்கும் பொழுது தந்தை மிக அதிகமாக நினைவு செய்வார். ஆத்மாவை நினைவு செய்து சக்தி கொடுக்க வேண்டியிருக்கிறது. இந்த பாபாவும் சக்தி கொடுப்பார். பிறகு இதனை கருணை என்றும் கூறலாம், ஆசீர்வாதம் என்றும் கூறலாம். எது வேண்டுமென்றாலும் கூறிக்கொள்ளுங்கள். சேவாதாரி நோயாளி ஆகிவிட்டால் கருணை ஏற்படுகிறது.
இரவு விழித்திருந்து அந்த ஆத்மாவை நினைவு செய்வார். யார்? பிரம்மா பாபா. ஒரு நல்ல சேவாதாரி குழந்தைக்கு எங்கேயாவது ஒரு கர்மபோக கணக்கு முடிக்க வேண்டிய சூழ்நிலை வந்தது, வியாதி வரும்பொழுது, அந்த நேரத்தில் பாபா இரவெல்லாம் கண் விழித்திருந்து அந்த ஆத்மாவுக்கு சக்காஸ் கொடுக்குறாரு, சக்தி கொடுக்குறாரு. ஏனெனில் அந்த ஆத்மாவிற்கு சக்தி தேவைப்படுகிறது. நினைவு செய்யும் பொழுது அதற்கு கைமாறாக நினைவு ஏற்படுகிறது. குழந்தைகள் மீது தந்தைக்கு அதிக அன்பு இருக்கிறது. பிறகு அவருக்கும் அன்பு சென்றடையும். மற்றபடி ஞானம் என்பது மிகவும் எளிதான விஷயமாகும். இதில் மாயையின் தடைகள் ஏற்படுவது கிடையாது. பாபா கத்தியில் உட்காந்து சொல்லிக்கிட்டே இருப்பார். குழந்தைகள் எல்லோருமே கேட்டுக்கிட்டே இருப்பா, அவ்வளோதான். இதில் மாயையினுடைய தடை வந்தது அப்படின்னு இல்லை. முக்கியமானது நினைவாகும். இந்த நினைவில்தான் தடைகள் ஏற்படுகிறது. நினைவின் மூலம்தான் புத்தி தங்கமாக ஆகிவிடுகிறது. நினைவு இருக்கும் பொழுதுதான் தாரணையும் ஏற்படுகிறது. சிங்கத்தின் பால் தங்க பாத்திரத்தில் தான் நிலைக்கும் என்று கதை கூறப்படுகிறது. இந்த தந்தையின் ஞான செல்வத்திற்காகவும் தங்க பாத்திரம் தேவை. எப்பொழுது நினைவு யாத்திரையில் இருப்பீர்களோ அப்பொழுதுதான் அவ்வாறு ஏற்படும். நினைவு செய்யவில்லை என்றால் தாரணை ஏற்படாது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம்: முதலாவது, தந்தையிடமிருந்து சக்திகளை பெறுவதற்காக அதிகாலையில் எழுந்து தந்தையின் நினைவில் அமர வேண்டும். இரவில் கண் விழித்திருந்து ஒருவருக்கொருவர் சக்திகளை கொடுத்து உதவியாளர்களாக ஆக வேண்டும். இரண்டாவது, தனது அனைத்தையும் ஈஸ்வரிய சேவையில் பயன்படுத்தி கொண்டு இந்த பழைய உலகையும் மறந்து தந்தையின் நினைவில் இருக்க வேண்டும். முழுமையாக பலியாகி விட வேண்டும். ஆத்ம அபிமானியாக இருப்பதற்கான முயற்சி செய்ய வேண்டும். வரதானம்: சுய தரிசன சக்கரத்தின் மூலம் மாயாவினுடைய அனைத்து சக்கரங்களையும் முடித்துவிடக்கூடிய மாயாஜீத் ஆகுக. சுய தரிசன சக்கரத்தின் மூலம் மாயாவினுடைய அனைத்து சக்கரங்களையும் முடித்துவிடக்கூடிய மாயாவை வென்றவராகுக. எவ்வளோ நல்ல அழகான வரதானம். விளக்கம்: தன்னைத்தான் அறிந்து கொள்வதென்றால் சுயத்தினுடைய தரிசனமாகும். ஸ்வ தரிசன். ஸ்வ அப்படின்னா சுயம், தன்னை அறிவது. சுயத்தினுடைய தரிசனம் செய்வதாகும். மற்றும் சக்கரத்தை பற்றிய ஞானத்தை அறிந்து கொள்வதென்றால் சுய தரிசன சக்கரதாரி ஆவதாகும். எப்பொழுது சுய தரிசன சக்கரதாரி ஆகின்றீர்களோ தன்னை பற்றியும் சக்கரத்தை பற்றியும் நன்றாக அறிகின்றீர்களோ அப்பொழுது மாயாவின் அநேக சக்கரங்கள் தானாகவே முடிவடைந்து விடுகின்றன. தேக உணர்வின் சக்கரம், சம்பந்தத்தின் சக்கரம், பிரச்சனைகளின் சக்கரம். இந்த இடத்துல சக்கரம் அப்படிங்கிறது பிரச்சனை, குழப்பம், வலை அப்படின்னு வச்சுக்கலாம். ஆகியவை மாயாவின் அநேக சக்கரங்களாகும். 63 பிறவிகளாக அநேக சக்கரங்களில் மாட்டியிருந்தீர்கள். இப்பொழுது சுய தரிசன சக்கரதாரி ஆகிவிட்டதால் மாயா ஜீத் ஆகிவிட்டீர்கள். சுய தரிசன சக்கரதாரி ஆவதென்றால் ஞான யோகத்துடைய இறக்கைகளின் மூலம் பறக்கும் கலையில் பறப்பதாகும். ஸ்லோகன்: விதேகி ஸ்திதியில் இருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை சகஜமாகவே கடந்து சென்று விடுவீர்கள். விதேகி நிலையில் நிலைத்திருந்தீர்கள் என்றால் பிரச்சனைகளை சகஜமாகவே கடந்து சென்று விடுவீர்கள். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய்
மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.